முதல் வாசகம். கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 தொடக்கம் 15, 17 மற்றும் 23 தொடக்கம் 24 முடிய. இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். இதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புமிக்க சகோதரங்களே, இன்று தொழிலாளர் தினமாகும். வைகாசி மாதம் 1ஆம் தேதி. மாண்புக்குரிய நம் தொழிலாளர்கள் அனைவருக்கும் எமது தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவும். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளிலே திரு அவையானது மிகவும் ஒரு சிறப்பான நபரை நமக்கு உதாரணமாக தருகின்றது. அதுதான் புனித ஜோசேப்பு, புனித சூசையப்பர். இந்த சூசையப்பரது வாழ்விலே நாம் நிறைய திருவிழத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக இயேசுவை இவ்வளவு தூரத்திற்கு ஒரு நல்மனிதராக வளர்ப்பதற்கு எவ்வளவு காரணக்கர்த்தராக இருந்தார் என்பதனை மையப்படுத்தி அவரது பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் அவரது அயராத உழைப்பும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ தூண்டுகின்றது. அதுதான் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக முன்வைத்து இன்றைய தினத்திலே, இந்த தொழிலாளர் தினத்திலே புனித சூசையப்பரை நமக்கு திரு அவை தருகின்றது. அன்மிக்க சகோதரங்களே, தொழிலாளர்களுடைய மாண்பை மையப்படுத்தி அல்லது தொழிலாளர்களுக்கான சன்மானத்தை அல்லது உரிய சன்மானம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அவர்களது மாண்பும் மரியாதையும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக 1955ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் இந்த விழாவினை ஏற்படுத்துகின்றார். அவர் ஏற்படுத்துகின்ற வேளையிலே தொழிலாளர்களின் மாண்பை எடுத்து காட்டுவதோடு அவர்கள் ஒரு உழைக்கும் மரியாதைக்குரியவர்கள் அப்படி என்ற விடயத்தை அவர் கையாளுகின்றார். சில வழிகளில் நாம் பார்க்கிறோம், நிறைய தொழிலாளர்கள் நிறைய விதமான கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுக்கு ஒழுங்கான உரிய சன்மானம் கிடைப்பதில்லை, ஊதியம் கிடைப்பதில்லை.
அதனால் இவ்வளவு துன்பப்பட்டு நாள் பூராகவும் வேலை செய்தாலும் மிகவும் ஒரு சொற்ப ஊதியம் பெறுகிறவர்களும் காணப்படுகிறார்கள். அல்லது மிகவும் கடினமாக உழைத்தும் இன்னும் அதற்கான பலனை அடையாதவர்களும் நிறைய பேர் காணப்படுகிறார்கள். அன்மிக்க சகோதரங்களே, இவர்களுக்காக நாம் மன்றாடுகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அனைவருக்காகவும் மன்றாடுவோம். அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேலைக்காக மட்டும் மனித மாண்பை பொருட்படுத்தாது, மனித மேன்மையை பொருட்படுத்தாது வேலை வாங்கும், வேலை எடுக்கும் அந்த மனிதர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் தாமே உண்மையில் மனித மாண்பையும் தொழிலாளர்களின் மாண்பையும் மையப்படுத்தி அவர்களை மதித்து நடக்க ஆண்டவர் தாமே அவர்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்ப வேண்டும் என்று மன்றாடுவோம். அதே நேரத்திலே உலக தொழிலாளர் அனைவருக்காகவும் விசேட விதமாக இன்றைய நாளில் மன்றாடி ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரை அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தியறலும். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள்.